இந்த காலை வேளையிலே உம்முடைய இரத்தத்திலே எங்களை படைக்கிறோம். உம்முடைய பலிபீடத்திலே எங்களை படைக்கிறோம். உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும். நீர் விரும்புகிற பரிசுத்த ஆராதனை, நீர் விரும்புகிற புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை தேவனே ஜீவ பலியாய் படைக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள், பயத்துடனே நடுக்கத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்று சொன்னீரே. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன், எங்களை அர்ப்பணிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதியும். இந்த இடம் முழுவதிலும் தேவ மகிமையால் நிரம்பட்டும். பாடுகிற, இசைக்கிற, சாட்சிகளை சொல்லுகிற, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். ஊடகத்தில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பயன்படுத்தும். இசைக்கிற மக்களோடு கூட இருந்தவர்களும், ஆராதனை நடத்துகிற உம்முடைய மகளோடு கூட இருந்த அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாய் வசனத்தை உறுதிப்படுத்தும். என்னோடு பேசு, எங்களோடு பேசு. இயற்கை தடைகள், செயற்கை தடைகள், பிசாசின் தடைகள், மனுஷக தடைகள், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆவியானவர் கிரியை செய். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் அவர்கள் ஆராதனை நடத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி துதிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடலை பாடுவோம். கிறிஸ்து இயேசு பிறந்தார், அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு ஜெனித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உதித்தார், அல்லேலூயா. தேவன் மன உருவானார் என்று சொல்லி பிறந்தார், அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு ஜெனித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உதித்தார், அல்லேலூயா. தேவன் மனு உருவானாரே, தேவன் மனு உருவானாரே, தேவன் மனு உருவானாரே. உன்னதராம் இயேசு உலகினிலே உள்ளங்களை மாற்ற பிறந்தாரே.
வந்திடுவோம் நாம் அவரண்டை. வல்லமை உள்ளவர் வரங்கள் தருவார் வந்திடுவோம் நாம் அவரண்டை. கிறிஸ்து இயேசு பிறந்தார் அல்லேலூயா, கிறிஸ்து இயேசு ஜெனித்தார் அல்லேலூயா, கிறிஸ்து இயேசு உதித்தார் அல்லேலூயா. தேவன் மனு உருவானாரே, தேவன் மனு உருவானாரே, உன்னதராம் இயேசு உலகிலே உள்ளங்களை மாற்ற பிறந்தாரே. உன்னதராம் இயேசு உலகினிலே உள்ளங்களை மாற்ற பிறந்தாரே. பாவம் பாரா தேவன் பாவியை மீட்க பரினில் வந்துதித்தார். பாவமானா தேவன் பாவியை மீட்க பரினில் வந்துதித்தார். கிறிஸ்து இயேசு பிறந்தார் அல்லேலூயா, கிறிஸ்து இயேசு ஜெனித்தார் அல்லேலூயா, கிறிஸ்து இயேசு உதித்தார் அல்லேலூயா. தேவன் மனு உருவானாரே, தேவன் மனு உருவானாரே. உன்னதனாம் இயேசு உலகிலே உள்ளங்களை மாற்ற பிறந்தாரே. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து நம்மை மீட்கும்படிக்கு அவர் மனிதனாய் வந்து ஆண்டவர் வந்தபடினா அந்த ஆண்டவர் நமக்கு சொந்தமான இருக்கிற அப்படின்னா பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானவர், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இது அதிசயம் தானே, இது உண்மைதான் என்று சொல்லி சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். ஒரு புதையல் வென்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டான், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என்
வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கின்றார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு பொறியில் பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ராஜா. இல்லை, இந்த காலை வேளையில் இந்த வரியை கர்த்தர் உள்ளத்தில் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்பொழுது அந்த பாடலை பார்க்கும் பொழுது இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய வரிகள். ஆண்டவர் உண்மையாக உள்ளத்தில் பிறந்தார், அவருக்காய் வாழும்படிக்கு அவர் நம்முடைய பெயர்களை பரலோகத்தில் எழுதிவிட்டார். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். என் இயேசு என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். அதனால் ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறான் இயேசு, சீக்கிரமாய் வந்துவிடுவா. சீக்கிரமாக வர இருக்கிற ரட்சகராக இயேசுவே நான் பறைசாற்றும்படிக்கு நான் அவரை அறிவிப்பேன். அன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர், அன்றைக்கு யோசேப்பு மரியாதை சேர்க்கும்படி ஐயப்படும் பொழுது, அப்பொழுது தேவதூதன் இப்படியாய் அவருக்கு சொப்பனத்தில் தோன்றி இப்படியாய் வார்த்தையை சொல்லுகிறார். மத்திய 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அதற்கு இயேசு என்றே பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்கள் நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இரட்சகராய் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டவர் ஆண்டவராய் இயேசு என் நாமத்தில் அவர் வெளிப்பட்ட அந்த ஆண்டவரை ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கின்றார் என் இயேசு. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு கல்லோ மண்ணோ கிடையாது. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய், அவர் ஜீவன தேவனாய் இருப்பது மாத்திரமல்ல, எனக்காய் ஜீவன் கொடுத்த இரட்சகர் அவர் என்னோடு இருக்கிறதுனால நான் ஊரெல்லாம் சொல்லி உலகங்கள்லாம் பறைசாற்றி இன்றைக்கும் தேவன் ஜீவிக்கிறார் நிரூபிக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களே செய்வார். அதனால பாடப்போகிறோம், தாசரை தருணையில் அன்பாய். இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவிரல் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம்.
தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இன்று தேசமாது சிறுமணிகள் விந்தை ஒளிக்குள் வரவழைப்போம். இன்று தேசமாத சிரமணிகள் விந்தை ஒளிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து திப்பங்கள் தீர்ந்து சிறந்திலங்க. தாசரே தரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் உயர்ந்திடுவோம். நாம் உரைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். இருள் நீக்குவோம். வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை என்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அவர் இரட்சகர். இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்துக்கு வரும்படிக்கு அவர் அந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார், வெளிச்சமாய் வந்தார். அவர் வந்தது மாத்திரமல்ல, சர்வ வல்லவர். நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ணும்படி கடந்து வரும் பொழுது தேவன் நம்மை உலகத்திற்கு வெளிச்சமாய் வைக்கிறார். ஆண்டவர் வெளிச்சமாய் வைக்கும் பொழுது இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் முன்மேல் கத்தர் உதிப்பார். நம்ம மீது கத்தர் உதிக்கும் பொழுது அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். அது மாத்திரமல்ல, நம்ம தேடி ஜனங்கள் வருவார்கள். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்படியா தேவன் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களை அவர் மகிமைப்படுத்தும்படிக்கு, அவளை கனப்படுத்தும்படிக்கு, அவரை உயர்த்தும்படிக்கு ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். எந்த இடத்திலும் தம் ஜனத்தை அவர் விட்டு கொடுக்காத ஆண்டவராய் இயேசு. ஏனென்றால் அவர் இரட்சகராக இருக்கிற அப்படினால அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் வெக்கம் அடையாதபடிக்கு, விட்டு கொடுக்காதபடிக்கு அவர்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாருங்க. அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. இந்த வருஷத்தில் கடைசி பெண்கள் கூட்டம் போன புதன்கிழமை நடந்த போது ஒவ்வொருவரும் இந்த ஆண்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பெண்கள் கூட்டத்துக்குன்னு சொல்லி சில வார்த்தைகளை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுப்பார். அதன்படியே தேவன் அந்த ஆண்டு பெண்கள் மத்தியிலே கர்த்தர் செயல்படுவதை நிறைய முறை பார்த்துருக்கிறோம். அப்படியே அற்புதங்களை ஆண்டவர் செய்து அந்த வசனத்துக்கு உறுதியாய் சாட்சிகளை எழுப்புவார். ஏராளமான சாட்சிகள் உண்டு, சொல்லணும்னு சொன்னால் நிறையா சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது போன வாரம் சொன்னாங்க, அக்கா நமக்கு இந்த வருஷத்தின் கடைசி பெண்கள் கூட்டம்னு சொன்னபோது அடுத்து கிறிஸ்மஸ், அடுத்து நியூ இயர், அடுத்து நம்ம 8ஆம் தேதி சந்திப்போம்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னப்போ தேவ சமூகத்தில் உபவாசி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பெண்கள் கூட்டத்தின் வார்த்தையை கர்த்தர் சொன்னார், உன் அலங்கத்திற்குள் சமாதானம், அரண்மைக்குள் சுகமும் இருப்பதாக. 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் குடும்பத்துக்குள் சமாதானத்தையும் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்தார். 2 பெண்கள் கூட்டத்திலையும் சேர்த்து சுமார் ஒரு 40 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க, 45 பேர் வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட. காலையிலையும் மாலையும் நடந்த பெண்கள் கூட்டத்தில். அப்படியா இருக்கும்போது அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் சுகத்தை கொடுக்க, சமாதானம் கொடுக்க என்ன செய்ய வேண்டும், என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நிறைய காரியங்களை சிந்தித்தோம். ஆனால் வியாழக்கிழமை எனக்கு ஒரு புகழ் வந்தது. அவங்க சொன்னாங்க, நேற்று தான் சுகத்தை பற்றி பேசினேக்கா, ஆனால் இன்னைக்கு ரொம்ப சுகவீனமாக என் பிள்ளை இருக்கா, ஒரு ஜெபம் பண்ணிங்களா அப்படின்ட்டு. ஒருவர் சொன்னார், நேற்று தான் பேசணும், நம்ம தீர்மானம் எடுத்தோம், ஆண்டவர் வாக்கு கொடுத்தா சமாத்தை கொடுப்பேன்னு சொல்லி, ஆனால் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு. அப்படி சொல்லும்போது சொன்னது என்ன தெரியுமா, ஏற்கனவே தேவன் சொல்லிட்டா, அவர் சுகத்தை தருவேன், சமாத்தை கொடுப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாருன்னா என் வாழ்க்கையில் சுகவீனமே வராது என்று அர்த்தம் அல்ல, பிரச்சனையும் வராது அர்த்தம் அல்ல. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு வரும். ஆனால் அது தேவனுடைய வார்த்தை
செயல்படும்படிக்கு அவர் கிரியை செய்வார். நேற்றைய தினம் அநேகர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அதான் சொன்னேன், இல்லைப்பா ஆண்டு விட்டு கொடுக்காது, அவர் எந்த இடத்துல செய்ய மாட்டாருங்கள, விட்டு கொடுக்க மாட்டார்ன்னு சொல்லி. நீங்கள் சொல்ல நினைக்கலாம், இவங்க என்ன பாசமாக இருக்காங்க, அவங்க குடும்பம் ரசிக்கப்பட்டிருக்கு, குடும்பம் ஒளி சரி கிடையாது. கடந்து வந்திருக்கிறோம், அந்த பாதைகளில் கடந்து வந்ததுனால தான் ஆண்டவர் சிறு வயதில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது, ஒரு இந்து குடும்பத்தில் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எத்தனை போராட்டங்கள், எத்தனை எல்லாமே தெரியுங்க, எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் கத்தர் கடந்து வர பண்ணினா எதற்கு தெரியுமா? மற்ற ஜனங்களை கத்தருக்கா நிற்கும்படிக்கு. நாங்கள் இந்த வாலிப நாட்களில் கத்தருக்கா நின்றனால தான் இன்றைக்கு தேவன் ஒளித்தி வைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்களை கொண்டு செய்கிறார். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் வைக்கிறார். அநேக ஜனங்களுக்கு சத்துரு பிசாசை விரட்டுகிற அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். அநேக வியாதியிலிருந்து குணமாக்குகிற அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போன குடும்பங்களை கட்டும்படி தேவன் எங்களுக்கு கொண்டு வைத்துக்கொண்டு சொன்னால், அதில் கடந்து வரும் பொழுது, அந்த பாதைகளை கடந்து வரும் பொழுது தேவனுக்காக நின்றோ ஆண்டவர் அதற்கு தக்க கணத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். தேவன் இப்படியாய் கனப்படுத்தி தான் வச்சிருக்கிறாரு. 34 ஆண்டு ஆண்டோட நடக்கிற பாதைகளை ஒரு இடத்துலையும் தேவன் வெட்கப்படுத்தும் விடலை, அவர் சிறுமைப்படுத்தவும் விடலைங்க. தேவன் நம்மோடு இருக்கிறான்னு கதை நிரூபித்து இருக்கிறார். அவர் ரட்சகராக இருக்கிறபடினால உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராய் கத்தர் அப்படியே செயல்படும்படிக்கு இது காலை வேளை கடந்து வந்திருக்க அந்த ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆராதிக்கும்படி இருக்கும் இடத்துல மலங்கால் படி கத்தர் நோக்கி பார்ப்போமா? அவர் நல்லவர், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு இரட்சகராய் வெளிப்பட்டது மாத்திரமல்ல, அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரை சுற்றி திரிந்தார். அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டுங்க. யாருக்கா தெரியுமா? தம் ஜனத்திற்காய் இந்த வேளை கர்த்தர் வார்த்தையை ஆண்டவர் இப்பொழுது ஞாபகப்படுத்தி சொல்லும்படி சொல்கிறார். ஏசாயா 26 அதிகாரத்தில் வார்த்தை உண்டு. ஏசாயா 26 அதிகாரத்தில் வார்த்தை உண்டு. அவர் தம் ஜனத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுவாராம். கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 26 அதிகாரம் 11 வசனம், கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்கள் அவருடைய கை ஓங்கி இருக்கிறதை காணாமல் இருக்கிறாங்களாம். ஆனாலும் உமது ஜனத்திற்காக நீ கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். சர்வ வல்லவர் இரட்சகராக இருக்கிறபடியினால், அவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறபடியினால், அவர் உங்களுக்காய் வைராக்கியத்தோடு இருப்பதை மற்றவர்கள் கண்டு வெட்கப்படுவார்களாம். கர்த்தர் சொல்லுகிறார், அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். உங்களுக்கு எதிராக எழும்புற சத்துருவின் கிரியைகளே அவருடைய அக்கினி பட்சிக்குமா? ஏன் தெரியுமா? நீங்கள் கர்மேல் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, கர்மேல் ஜெப வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அன்றைக்கு எலியா கர்மேல் பர்வதத்தில் தனி ஒரு மனிதனாக நின்றான். அவனுக்கு எதிரே ஆகாப் ராஜா, இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் அனைவரும் 850 பேர் அவருக்கு விரோதமாக சோப்பு தீர்க்கதரிசிகள் பாகால் நின்ற போது, தனி ஒரு மனிதன் கர்மேல் பர்வத்தில் நின்று கர்த்தரே தேவன் நிரூபித்தான். 2 வரியில ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அந்த காளையை பட்சித்தது. அவன் தேவனுடைய ஊழியத்தை நிரூபிக்கும்படிக்கு தனி மனிதனா எலியா இருந்த போது, திரள் கூட்டம், ராஜா, மற்ற மந்திரிமார்கள் எல்லாரும் இருந்த போது, எல்லாரை காட்டிலே பெரியவர் அவருக்குள் எலியாவுக்குள் இருந்தபடினால் 2 வரிகளை ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி இறங்கி பட்சித்ததுங்க. ஆனா காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் பாகால் தீர்க்கதரிசிகளும் தோப்பு தீர்க்கதரிசிகளும் ஆண்டு அவர்கள் தெய்வத்திற்கு கூப்பிட்ட போது ஒரு சத்தமும் பிறக்கல. எலியா கேலி பண்றான், எங்க உங்க தேவன் வேலைக்கு போயிருப்பாரு, தூங்குவாரு, எழுப்புங்க, பல காரியங்களை சொல்றான். அவங்க தங்களை கீறி கொள்கிறாங்க, ரத்தம் வடியும்படிக்கு செயல்படுறாங்க. ஆனா ஒரு சத்தமும் காலையிலிருந்து மாலை வர பிறக்கல. ஆனா 2 வரியில கர்த்தர் சொல்றான், நம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை செய்து நிரூபிச்சவர்களும் கேட்டார்களும் 2 வார்த்தை தாங்க ஜெபம் பண்றான். உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சிச்சது. எல்லாரும் முகங்குப்புற விழுந்தாங்க. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அப்பேற்பட்டவங்களோடு இருக்கிறாங்க. தனி மனிதனாக நினைக்கிறீங்களா? இல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களோடு இருக்கிறார். உலகத்தின் இரட்சகர் அவர் உங்களோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் ஜனத்துக்காணி கொண்ட வைராக்கியத்தை கண்டு அவர்கள் வெட்கப்படுவார்கள். அக்கினி சத்துருக்களை பட்சிக்கும். கர்த்தருடைய அக்கினி நிச்சயமாகவே உங்களுக்கு எதிராக எழும்புற கிரைகளை முறையெடுக்கும்படிக்கு, சத்துருவின் கிரைகளை பட்சிக்கும்படிக்கு அவர் இறங்கி இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அதனால அந்த ஆண்டவனுக்கு சொல்ல போறேன், என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சி நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்லி அந்த ஆண்டவர் ஆராதிக்கும்படிக்கு முழு உள்ளத்தோடு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படிக்கு அர்ப்பணித்து ஒரு மனமாய் ஆண்டு நோக்கி பாடி ஆராதிப்போமா? இருக்கும் இடத்தில் முழங்கால் படிக்கிட்டு உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம் இருந்தா, உங்களுக்கு கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டாமா? ஒரு பிணக்காசை போல அர்ப்பணிப்போம். ஆராதனை உமக்கு. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே கடத்துக்குரியவர், அவர் ஒருவரே துதிக்க பாத்திரர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கு. ஹல்லேலூயா. உங்க கிருபை இறங்கட்டும் ஐயா, உங்க வல்லமை இறங்கட்டும் ஐயா, உங்க மகிமையால் மூடுவீராக. ஒவ்வொரு மக்களும் இந்த அன்பை ருசிக்கட்டும் ஐயா. நீ எவ்வளவு நல்லவர் ருசிக்கட்டும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கு. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா உங்க பிரசன்னத்திற்கா, உங்க வல்லமைக்கா நன்றி ஆவியானவரே. ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் இந்த கிருபையை ஊற்றுவதற்கா நன்றி ஆவியானவரே.
அபிஷேகம் பண்ணும்படிக்கு உடைய கொம்பை காணாமரத்தின் கொம்பை போல் உயர்த்தும்படிக்கு பரிசுத்த வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி இருப்பதற்காக நன்றி ஆவியானவரே. என் சபை வீட்டில் உங்களை மகிழ பண்ணிவிட்டு சொன்ன கர்த்தர் மகிழ பண்ணும்படிக்கு நிரப்புவதற்காக நன்றி ஆவியானவரே. ஓ புலம்பலுக்கு பதிலாய் ஓ கர்த்தர் ஆனந்த களிப்பை கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே வெட்கத்துக்கு தக்கதா ரெண்டு தினமான கொடுக்கும்படிக்கு வெட்கப்பட்ட தேசத்தை கீர்த்தி புகழ்ச்சியை வைக்கும்படிக்கு உங்க கரம் இறங்குவதற்காக நன்றி ஆவியானவரே. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த பரிசுத்த கரம் இறங்குவதற்காக நன்றி ஆவியானவரே. அந்த ஆண்டவர் ஆராதிக்கும்படி எழுதி நிற்போமா? உங்களுக்குள் தேவன் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி வல்லமையால் நிறைவேற்றி உங்களுக்குள்ள ஆண்டவர் அவருடைய கிருபையில் கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படிக்கு. நீங்கள் அநேகருடைய வாழ்விலே உங்கள் மூலம் கர்த்தருடைய வெளிச்சம் அவர்கள் கடந்து வரும்படிக்கு கர்த்தர் உங்களுக்குள் பெரிய காரியம் செய்வது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 27:11 கர்த்தர் 26:11 சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தாவே கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் காணாது இருக்கிறார்கள். ஆனாலும் ஜனத்திற்காக நீ கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி சத்துருக்களை பட்சிக்கும். அதோட ஆண்டு நிப்பாட்டலைங்க. ஆண்டு சொன்னார், இப்ப என்கிட்ட இதோடு நிப்பாட்டாத, அடுத்து தொடர்ந்து சொல்லுன்னு சொன்னார். அடுத்த வார்த்தையை கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியெல்லாம் எங்களுக்காக நடிச்சு வருகிறவர் நீரே. இந்த வார்த்தை ஒவ்வொன்ற வல்லம் இல்லதுங்க. இது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புறான்னு சொன்னால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யாம திரும்ப கர்த்தருக்கு திரும்பாது. ஆண்டவர் சொன்னார், வானம் பூமி ஒளிந்து போனால் என் வார்த்தை ஒரு நாளும் ஒளிகான்னு சொல்லி. அந்த ஒளியாத வார்த்தை ஏன் தெரியுமா? நம்ம பார்க்குற சூரியனை, சந்திரன, நட்சத்திரங்களை, வானத்தை, பூமியை தம் வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்தார். உண்டாக கடவுள் என்று சொன்னபோதே சூரியன் உண்டாயிற்று. ஆண்டவர் இப்படியாய் ஒவ்வொன்றையும் தம் வார்த்தையினால் உருவாக்கின கர்த்தர் அந்த வார்த்தை காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்படுகிற வார்த்தை, அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற வார்த்தை, பெண் மானுகளை ஈனமடு செய்கிற கர்த்தருடைய சத்தம் உங்கள் நோக்கி வருதுங்க. சாதாரண வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தையை நிச்சயமாய் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். தமது வார்த்தையை மகிமைப்படுத்துக்கான வார்த்தையின்படியே அவருடைய வார்த்தையை நிரூபிக்கும்படி மகிமைப்படுத்தும்படி அவர் உங்களுக்காய் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதோட கர்த்தர் நிப்பாட்டில் அடுத்த சொல்றாரு, எங்கள் தேவனாய் கர்த்தாவே உம்மை இல்லாமல் வேறு ஆண்டவங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், மாண்ட ராஜ்யத்தில் திரும்ப எழுந்தார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். அது மாத்திரமா இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். கர்த்தாவே இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீ மகிமைப்பட்டீர். தேசத்தின் எல்லாவரைக்கும் நெடுந்துரு தள்ளி வைத்தீர் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் எப்படியா இவங்களுக்கு கிரியை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறாரா? இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் அவருடைய வார்த்தை வல்லமை நிரூபிக்கும்படிக்கு அவருடைய அபிஷேகத்தை நிரப்பு வாருங்க. நிறைச்சு ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படிக்கு செயல்படி கடந்து வந்தபடினால அந்த எலியாப்ப நாமும் ஆண்டவர் எங்க சொல்ல போறோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். அவர் தாசர்களின் ஜெபம் கேட்பார். ஜெபம் கேட்பது மாத்திரமல்ல, பெரிய காரியம் செய்திடுவார். கர்மேல் பர்வதத்தில் அன்றைக்கு எலியாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தது போல கர்மேல் ஆலயத்து கலைத்து வந்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய மாட்டேக்கு உங்களை தம்முடைய அக்கினி நிரப்ப போறாங்க. நீங்க தாங்க அக்கினி, நீங்க தான் அக்கினி. கர்த்தர் உங்களை நிரப்ப பண்ணி கடந்து வந்தனால நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கும் உற்சாகமாய் பாடுவோமா? கரம் தட்டி
ஏலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசரின் ஜெபம் கேட்பார், பெரிய காரியம் செய்வான்னு சொல்லி. ஏலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெருக்காரிய செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெருக்காரிய செய்திடுவார். கர்த்தரே தேவன் என்று ஏற்பரிப்பு உமக்கு ஒப்பானவர், உமக்கு நிகரான ஒருவரை மேல ஆண்டவரே. நீ ஜீவிக்கிறவர், நீ ஜீவாதிபதி, நீ ஜீவன தேவனே கிறிஸ்து எங்கள் ஜெபம் கேட்டு பரிமள கீர்த்திடா வல்ல தேவன். வீணிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் வீதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இறங்கட்டுமையா உங்க அக்கினி, இறங்கட்டுமையா. உச்சவியாக வாக்கை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மக்களுக்கும் பரிசுத்த அக்கினி இறங்கி வருவதாக, நிரப்புவீராக. சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன், வீரமுடன் முழங்கினான் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றால் தேவ மனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றால் தேவ மனிதன். கர்த்தரே தேவன் ஷபலதர பலபரா ஒரிமிக்க மரதர பலமரோதர பலபரா. உங்க வார்த்தையை உறுதிப்படுத்தபடிக்கு, நீ சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தபடிக்கு உங்க பரிசுத்த வளம் நிரப்புங்க ஐயா. தேவஜனம் கிறிஸ்து சென்று தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தார். தேவஜனம் குட்டி செத்து தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் நீதார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினா தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினா தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஒரு பலமருதர பலமருதர மரா ஒரு மிக்கமர சபலதர மரா. வானங்களுக்கு இருந்தே வல்ல தேவன், அகிலாசாதி தந்தார் ஜீவதேவன். மனங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்த ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்னே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்னே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஒரு பலமரோதர பலமர பலமரா ஒரு வெளிச்சம் இறங்கி கொண்டிருப்பக்கா. நன்றி ஆண்டவரே. இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படிக்கு வெளிச்சத்தின் ஆவியானவர் இறங்கி இருப்பதுக்கா நன்றி ஆண்டவரே. கர்த்தரே அவனுக்கு நிச்சயம் வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே அவனுக்கு நிச்சயம் வெளிச்சமாக இருக்கும்படிக்கு அபிஷேகப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனமும் பணிய பசல பேச போய் எதற்கு தெரியுமா? அது வெளிச்சத்தின் ஆவியானவர் உங்களுக்கு இறங்கி கொடுக்காருங்க. உங்களையே வெளிச்சமாய் மாத்த போறாரு. நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறா. கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
உங்களோட பயங்கர பராக்கிரமசாலி இருக்கும்படிக்கு பரிசுத்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஆகியால் என்னை துன்பப்படுத்துபவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இச்சை அவர்களுக்கு உண்டாகும், அவர்களுக்கு உண்டாகும். மறக்கப்படாத நித்திய இச்சை அவர்களுக்கு உண்டாகும்படிக்கு உங்கள் கண் காணும்படி செய்வாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண் காண நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியா உங்களோடு இருக்கும்படிக்கு பலத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? ஏன் தெரியுமா நிரப்புறாரு? உங்களை துன்பப்படுத்துறவங்க மேற்கொள்ளாம இடரை போகும்படிக்கு, அப்படி காரியம் வாய்க்காதபடியால் வெட்கப்படும்படிக்கு, மறக்கப்படாத நித்திய இச்சை அவர்களுக்கு உண்டாகும்படிக்கு பயங்கர பராக்கிரமசாலியா கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. இதோ இது உற்சாகப்படுத்தும் சொல்ற வார்த்தை இல்லைங்க, ஏதோ இன்னைக்கு நடத்தணும் சொல்ற வார்த்தை கிடையாது. இது வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற அவர் தேவனுடைய வார்த்தை. ஹalleluya. ஓரிமி கமரா சபல தரபல பரா ஓரிமி கமரா சபல அபிஷேகம் பண்ண ஒவ்வொரு தேவ ஜனமும் இப்ப அந்நிய பாஷையில பேச போகிறோம். எதற்கு தெரியுமா? ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அக்கினி உங்க நிரப்பம்படிக்கு. ஹalleluya. உங்க இருதயத்துக்குள்ள அக்கினி இறங்கி வரமட்டிக்கு இதோ பூமியில் அக்கினியை போட வந்தே அது எப்பொழுதே பச்சை எரிய வேண்டும் என்று விரும்பின சொன்ன கச்சு இருதயமாகிய பூமியில அப்படி அக்கினி ஊற்றும்படி கடந்து வந்திருக்கிறா. ஓ ராம ராம லஷபரா. நீங்க அக்கினியா இருந்தா தேவையான பூச்சிகள் வரும் பொழுது அது எல்லாம் சுட்டரிக்கப்படும், அதெல்லாம் சுட்டரிக்கப்படும். ஓ ராம ரஷபல தரமல பரா இபிகமரா சபல தரமல பரா. நன்றி ஆவியானவரே. ஹalleluya. ஓரமல ஷபல கமரா தரபல ஓரிமி கமரா ஷபரா தரபல. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பிரஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசத்தை கிரியை உங்கள் நாட்கள் நடப்பிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். நீங்கள் விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத கிரியை உங்கள் நாட்கள் நடப்பிப்பேன் என்று சொல்லி. ஹalleluya. நன்றி ஆவியானவர். அந்த ஆண்டவனை சொல்லம் பர கர்த்தாவே, தேவரில் முகப்பானவர் யார் ஆண்டவரே? அற்புதம் செய்வதில், அதிசயம் செய்வதில், பரிசுத்தத்தில் ஆண்டவரே முகப்பானவர் ஒருவர் மேல. அன்னைக்கு மிரியாம் பாடுறாங்க, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது, அடிமையிலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்து கொண்டு வரும் பொழுது, முன்னே செங்கடல் பின்னே பார்வோன் சேனை, ரெண்டுக்கு நடுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிக்கொண்டாங்க. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. என்ன செய்ய தெரியாம கதறினாங்க, அழுதாங்க. மோசேக்கு ஒன்றுமே புரியல. கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம், ஆண்டவரே நெருக்கப்படுறத பாருங்க ஆண்டவரே. முன்னாடி செங்கடல் கடல் இருக்கு ஆண்டவரே, பின்னாடி பார்வோன் சேனை துரத்திட்டு வருது ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவராய் கர்த்தர் அவர்களுக்காக செங்கடலை பிளந்தார், வழியை உண்டாக்கினார். கடல் நடுவே நடந்து போனார்கள், வெட்டாந்தல் நடப்பது போல. அது மாத்திரமா, பின்னே வந்த பார்வோன் சேனை கடல்லே மூழ்கும்படி கர்த்தர் யுத்தம் செய்தார். ஓ, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்ய ரட்சிப்பை பாருங்கள் சொன்ன கர்த்தர், ஓ உங்களுக்கு யுத்தம் பண்ணுவான் வந்து யுத்தம் செய்தார். அதன் பின்பு தாங்க மிரியாம் அந்த பாட்டை பாடுறாங்க. சம்பரம் எடுத்து மிரியாம் பாடுறாங்க, கர்த்தாவே தேவனுக்கு ஒப்பானவர் யாருன்னு சொல்லி, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதியில் பயப்படத்தக்கவர், அற்புதம் செய்றவருக்கு ஒப்பானவர் யாரும் என்று சொல்லி மிரியாம் அந்த டேமரை எடுத்து அடிச்சு பாடிக்கிட்டே போறாங்க. முன்னாடி அது பின் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போறாங்க. ஆரோனும் மோசேயும் முன்னே போனாங்க. கர்த்தர் இப்படியாய் வழி திறந்து அவர்களுக்கு பெரிய காரியம் செய்து பாடுறது போல உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய இப்படி கடந்து வந்தப்ப நாம பாடுவோமா? நாம பாடுவோமா? பாடுவோம்.
உமக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவனே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவனே, உனக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீ பாக்கியவான். கர்த்தர் சகாயம் செய்யும் கேடகமாய் மகிமை புரிந்த பட்டயமாய் இருப்பார். ஒப்பான தேவனை உன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய மேடுகளை நீ மிதிப்பாய். கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை விதைக்கிறேன். குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும். சமாதான பிரபு, சமாதான கர்த்தர், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவார். நசுக்கி போடும், சீக்கிரமா நசுக்குவார். வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம், புத்தி, கல்விமானின் நாவு கிடைக்கட்டும். ஊழியக்காரனாகிய நான் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக, வறுமைகள் தருத்திரங்கள் மாறட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும். இவர்களுக்கு ஏற்றபடி அன்றைய வீடுகள் கட்டப்படட்டும், வாகன வசதிகள் உண்டாகட்டும். எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தில் நிறைவாகட்டும். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு துதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமாகிய சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு தோராயமாக 750 வருஷங்களுக்கு முன்பாக, 750 வருஷங்களுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக ஏசாயா எழுதி வைத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பலருக்கு பல விதங்களிலே செயல்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் அது வெளிப்பட்டது. இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரியாளுக்கு அது கிருபை, யோசேப்புக்கு அது யோசனை, ஏரோதுக்கு அது கலக்கம், சாஸ்திரிகளுக்கு அது சந்தோஷம், மெய்ப்பர்களுக்கு அது ஆச்சரியம், சிமியோனுக்கு ஒரு ஏவுதல், தேவனுக்கோ ஒரு மகிமை. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன? முதலாவது, மரியாளுக்கு கிருபை. கிறிஸ்துவின் பிறப்பு மரியாளுக்கு கிருபை. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28-30 வசனங்கள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை பெற்றாய். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இன்னொரு வசனம் சொல்கிறது, கிருபை பெற்றவளே வாழ்க.
என்ன அருமையான வாழ்த்து! மரியாளுக்கு மட்டுமல்ல, மகனே மகளே, உங்களுக்கும் கூட நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமென். ஆமென். அந்த கிருபை மட்டும் இருந்துவிட்டால் நாம் வாழ்வோம், வளர்வோம். இந்த கிருபை நாம் வாழ்நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை தொடரும். இந்த கிருபை நாம் சறுக்கிற நேரமெல்லாம் தாங்கும். இந்த கிருபை நம்மை தப்புவிக்கும். இந்த கிருபை மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் விலகினாலும் இந்த கிருபை நம்மை விட்டு விலகாது. இந்த கிருபை கர்த்தரை நம்புகிறவனை சூழ்ந்து கொள்ளும். இந்த கிருபை நம்மை ஒரு நாளும் நிர்மூலமாக்காது. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியது. தொடருகிற கிருபை, தாங்குகிற கிருபை, தப்புவிக்கிற கிருபை, விலகாத கிருபை, சூழ்ந்து கொள்கிற கிருபை, நிர்மூலகாதபடி காக்கிற கிருபை, புதிய கிருபை. இந்த கிருபை மாறவே மாறாது. ஆமென். ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இந்த கிருபையை மரியாள் பெற்றான். தேவதூதனை கண்டான். அவள் இருந்த அந்த வீட்டின் அறைக்குள் தேவதூதன் பிரவேசித்து, சென்ற வாரத்தில் உனக்கு வீடு கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னபோது வார்த்தை, மரியாளுடைய வீட்டிலே யார் பிரவேசித்தார்? தேவதூதன். வசனத்தை வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம். அவள் இருந்த வீட்டில், வசனம் சொல்லுங்க. 28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்தான். மகனே, உங்க வீட்டில் பிரவேசிப்பது யார்? தேவையற்ற காரியங்களை சொல்கிறவர்களா? சண்டைக்காரர்களா? கடன்காரர்களா? அல்லது புரணி பேசுகிறவர்களா? யார் பிரவேசிக்கிறார்? தேவதூதன் பிரவேசித்தான். திடீரென்று தேவதூதன் பிரவேசித்தான். அந்த தேவதூதனை கண்டபோது அவள் என்ன செய்தாள்? கலங்கினாள். அடுத்தடுத்த வசனங்கள். தேவதூதனை அவள் கண்டாள். அவளோ தேவதூதனை கண்டாள், அவருடைய வார்த்தையால் கலங்கினாள். வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்தாள். கண்டாள், கலங்கினாள், சிந்தித்தாள். திடீர்னு ஒரு வாலிப பிள்ளை, திருமணத்துக்கு நிச்சயித்திருக்கிற பிள்ளை, இன்னும் கொஞ்ச நாள் திருமணம் நடக்க போகுது, வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் நடு வீட்டில் உங்க பக்கத்தில், அந்த வாலிப பிள்ளை பக்கத்தில் ஒரு ஆண்மகன் வந்து நின்றாருன்னா எப்படி இருக்கும்? பயந்து நடுங்கிடுவாங்க. தேவதூதன் வந்து நிற்கிறான். அவ பார்த்தவன பயந்துட்டான், கலங்கிட்டான். கிருபை பெற்றவளே வாழ்க. நம்மளை வாழ்த்தத்தானே சொல்லியிருக்கிறாங்க நினைக்கல. எதற்காக இப்படி சொன்னார்? கண்டால், கலங்கினாள், சிந்தித்தாள். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மறுபக்கம் அதிர்ச்சி. ஏன் அந்த அதிர்ச்சி? அவர் சொன்ன வார்த்தை, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். நீ ஒரு கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய். ஒரு கன்னி பெண், கல்யாணம் ஆகாத பெண்ணை பார்த்து நீ ஒரு குமாரனை பெறுவ, நீ கர்ப்பவதியாவ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுவும் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திடீரென்று தேவதூதன் பிரவேசித்தார். அந்த நேரத்தில் அவளுக்கு தேவதூதன் மாதிரி அவர் காணப்பட்டிருப்பாரா? அல்லது யாரோ ஒரு அந்நிய ஆண்மகன் தான் வீட்டில் வந்து நின்று நீ கர்ப்பவதியாக போற அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருப்பாளா? எப்படி இருந்திருக்கும்? ஊர் என்ன பேசும்? உலகம் என்ன ஏசும்? மானம், மரியாதை, உயிர், உறவு, எதிர்காலம் என்ன ஆகும்? தாங்க முடியுமா? சகிக்க முடியுமா? கருவை சுமக்க முடியுமா? கலங்கினாள். அவள் கேட்ட வார்த்தை, இது எப்படியாகும்? இது எப்படியாகும்? இது எப்படியாகும்?
போடுங்க பாவசனத்தை. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே, எனக்கு புருஷனை இன்னும் அவரோட திருமணமே நடக்கலையே, இன்னும் எனக்கு குடும்பமே நடத்தலையே, எப்படி ஆகும்? ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது, உன் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். உன்னிடத்தில் இருக்கும் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நீ தேவனுடைய குமாரனை பெறுவாய். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். உன்னதமான பலன் உனக்கு கிடைக்கும். ஒரு கிறிஸ்துவை உருவாக்க, ஒரு கிறிஸ்துவை பெற்றெடுக்க கிருபை வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வேண்டும். உன்னதமானுடைய பலன் வேண்டும். கிறிஸ்துவை உருவாக்க கிருபை. அருமையான மகனே, கிறிஸ்தவனே, நீயும் ஒரு ஆத்துமாவை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் உன் வார்த்தை ஜாலத்தினால் அல்ல, உன் வசனத்தினால் அல்ல, உன் பணத்தினால் அல்ல, உன் திறமையினால் அல்ல, ஞானத்தினால் அல்ல. ஆத்துமாக்களை பெற்றெடுக்க உங்களுக்கு தேவை தேவ கிருபை. தேவை தேவ கிருபை. ஆமென். ஆமென். உன்னதத்தில் ஊழியம் செய்ய, இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ, ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணியுங்கள். மரியாதை போல, இதோ நான் தேவனுக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவுள். தேவனுக்கு அடிமையாக, தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில விளங்கட்டும் என்று அர்ப்பணிக்கிறவர்களாக, அடிமையாக அர்ப்பணிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய வல்லமையை பெற்றவர்களாக தேவ கிருபையை அடையும் போது இந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எப்படியாகும்? இது எப்படியாகும்? தேவ கிருபையினால் ஆகும். ஆமென். 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 பரிசுத்த ஆவியானவரால் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். தேவ கிருபையினால் ஆகும். பரிசுத்த ஆவியானவரால் ஆகும். உன்னையும் நீங்களையும் தாழ்த்தும் போது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அவள் தன்னை தாழ்த்தினார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:6, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதிகமான கிருபைகளை அளிக்கிறார். பெருமையுள்ளவருக்கு இதை திணிக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தால், மரியாதைக்கு கிருபை கிடைத்தது. கிறிஸ்துவை பெற்றெடுத்தால் உங்களுக்கு கிருபை கிடைத்தால், அநேக கிறிஸ்தவர்களை, அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆவியிலே பெற்றெடுப்பீர்கள். ஆமென். மரியாளுக்கு கிருபை அதிசயம். யோசேப்புக்கு யோசனை எப்படி? உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிற பொண்ணு வாயு வயிறுமா இருக்கிறா, வயிற்று தள்ளிக்கிட்டு இருக்கிறா, கொஞ்ச நாள ஊர்ல இல்லடா, உனக்கு தெரியுமில்ல, எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டான். பெத்லகேம்ல இருந்தவன் எருசலேம்ல எலிசபெத்தை பார்க்க போனா திரும்பி வந்து பார்த்தா வாந்தி எடுத்துட்டு இருக்கிறா, வாயும் வயிறுமா இருக்கிறா. என்ன யோசேப்பு, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையவா நீ கல்யாணம் முடிக்க போற? இப்படிப்பட்ட நடத்த கெட்டவளையா நீ வாழ்க்கை நடத்த போற? இப்படி ஒரு பொண்ணு தேவையா? ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் கேட்டிருப்பாங்க, ஊரெல்லாம் சொல்லியிருக்கோம். அவன் போகும்போது காதுபட 10 பேர் 10 விதமா பேசியிருப்பாங்க. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? மத்தேயு சுவிசேஷம் 1:18. மத்தேயு 1:18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள்
யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. நியமிக்கப்பட்டவள் இன்னும் அவர்கள் கூடி வரவில்லை. ஆனால் என்னவாகிவிட்டால்? கர்ப்பவதியாகிவிட்டாள். நாசரேத்து அவர்கள் தங்கியிருந்த ஊர். நாசரேத்து சின்ன கிராமம், கலிலேயாவில் உள்ள சின்ன கிராமம். ஆனால் அங்கிருந்து அவள் என்ன செய்தாள் என்றால், யூதேயாவில் உள்ள மலைநாட்டுக்கு போனாள். லூக்கா 1:56. யூதாவில் உள்ள மலைநாட்டுக்கு அவள் போனாள். ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு இருந்தாள். பின்பு வீட்டுக்கு திரும்பி வந்தாள். திரும்பி வந்தபோதுதான் தெரிந்தது இவள் கர்ப்பவதியாயிருக்கிறாள் என்று. என் மனைவி, எனக்கென்று நியமிக்கப்பட்ட மனைவி, என் வருங்கால மனைவி, ஆனால் வயிற்றிலே குழந்தை. யார் இவளுக்கு தகப்பன்? என்ன நடந்திருக்கும்? ஏது நடந்திருக்கும்? ஒரே குழப்பம். பெண்ணே, நீ வீட்டை விட்டு போனது நியாயமா? உங்க சொந்தக்காரர் வீடா இருந்தாலும் இத்தனை நாள், இத்தனை மாதங்கள் நீ போய் தங்கியிருப்பது சரியா? வீட்டிலே தரித்திருக்காமல் வீதியிலே சுத்துவது சரியா என்று சொல்லலாம். ஆனால் தேவதூதன் சொன்ன வார்த்தை, உன் இனத்தாளாகிய எலிசபெத் இப்பொழுது கர்ப்பவதியாயிருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே தேவதூதன் சொன்னாரே என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? அங்கே போயிருக்கிறாள். உலகத்தில் பாலை குடிச்சாலும் பனைமரத்தடியிலிருந்து குடிக்கக்கூடாது. எனக்கு ஒரு 500 ரூபாய் தாளுக்கு சில்லறை மாற்றணும், அதுக்காக டாஸ்மாக் கடையில் போய் நான் மாற்றிடக்கூடாது. இந்த வழியில் வரும்போது அந்த ரிசோயின் பக்கத்தில் அந்த சினிமா கொட்டகை விடுற நேரம் சைக்கிளில் வந்துட்டு இருந்தாலும், அப்பா இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தோடு நானும் வந்தேன்னா என்னையும் மக்கள் வேறு விதமாக நினச்சிருவாங்க, வேற வழியில் போகணும், தெரியணும். சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அடுத்தவருடைய வீட்டில் தங்கக்கூடாது. எங்கே போகிறேன் எங்கே வர்றேன்னு பெற்றோர்களுக்கு சரியாக சொல்லணும். சர்ச்சுக்கு போகாமா, கூட்டத்துக்கு போகாமா, என்னங்க ஐயாவை காண, அது போயிருக்கு, அது வரும். அதுனா எதுங்க? ஆடா மாடா கோழியா கழுதையா குதிரையா? சில மனைவிமார்கள் புருஷனா அது இது அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படிலாம் வீட்டில் இது என்ன சத்திரமா சாவடை? இஷ்டத்துக்கு போகிறது, இஷ்டத்துக்கு வர்றது, எப்போ வர்றது தெரியல, அப்படிலாம் சொல்லுவாங்க. மனைவிக்கு கணவன் மேலே, கணவனுக்கு மனைவி மேலே எந்த விதத்திலையும் சந்தேகம் வரக்கூடாது. ஒரு சகோதரி இப்படி அழுதாங்க. வீட்டை விட்டு போகும்போதெல்லாம் கதவை போட்டுட்டு போயிடுறாரு. எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்ல, திடீர்னு வந்து நான் வீட்டில் தான் இருக்கான்னு வந்து செக் பண்ணுறாரு. என்னை வேவு பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னால் தாங்க முடியலை அப்படின்னு ஒரு சகோதரி 9 வருஷங்களுக்கு முன்பாக எங்கள்கிட்ட வந்து அழுதாங்க. எந்த காரணத்தை காட்டி இவரை தள்ளி விட்டுறலாம். தள்ளி விட்டுறனா பிடிச்சி கீழே தள்ளி விடுறதில்லை. தள்ளி விடுறதுன்னு என்னது? டைவர்ஸ் பண்ணிடலாம். நீ போ, உன் வீட்டுக்கு என்ன வந்துடும்? வக்கீல் நோட்டீஸ் வந்தோம், உன்னை வேண்டான்னு விட்டுறேன், எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்றேன். அப்படின்ற மாதிரி இந்த யோசேப்பு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறான். ஆனால் அந்த காலத்தில் ஒரு சட்டம் எப்படின்னா, உபாகமம் 22ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல இப்படி ஒரு பெண்ணுக்கு, ஒரு புருஷனுக்கு, கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் வேறொருத்தர் அவனோட சேர்ந்து இருக்கிறத கண்டா அவளை என்ன செஞ்சிருவாங்களாம்?
அந்த பெண்ணையும் அவங்களையும் கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க அப்படின்றது நியாயப்பிரமாண சட்டம். ஒரு பெண் ஒருத்தனுக்கு திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது வேறொருவரோடு சேர்ந்து விட்டால், வேறொருவனோடு வாழ்க்கை நடத்தி விட்டால், அல்லது கர்ப்பவதியாக இருக்கிறத கண்டுவிட்டால் கல்லெறிந்து கொள்வார்கள். இந்த யோசேப்பை பற்றி இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனது இல்லாமல். வாசிங்க 1 அதிகாரம், மத்தேயு 1 அதிகாரம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த. ஒரு நீதிமானாய் இருக்கிற ஒரு மனுஷன் தன் மனைவியை எந்த இடத்துல அவமானப்படுத்தவன்? ஒருவேளை அவளை திட்டுறதோ வைகிறதோ மற்ற காரியங்களை சுட்டி காட்டி குறை சொல்றது காரியங்கள் இது ஒன்று தனிமையில். ஆனா மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்த விடக்கூடாது. அவமானப்படுத்தவும் கூடாது, அடுத்தவங்களை அவமானப்படுத்துறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவன் தான் நீதிமான். நீதிமானா இருக்கிறவன் தன்னுடைய மகனை, தன்னுடைய மகளை, தன்னுடைய மனைவியை மற்றவர்கள் அவமானப்படுத்த விடமாட்டான், விடக்கூடாது. தானும் அவமானப்படுத்தக்கூடாது. அவமானப்படுத்த மனசு இல்லை. அவன் நினைச்சிருந்தா சொல்லி அந்த இடத்துலயே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கல்லெறிஞ்சு கொள்ளுறதுக்கு, மரியாதை கல்லெறிந்து கொள்வதற்கு அவன் எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா அவமானப்படுத்த மனது இல்லாம அவள் என்ன செஞ்சானா, எப்படி அவளை ரகசியமா வேண்டான்னு சொல்லிடுறான்னு யோசனையா இருந்தான். யோசேப்புக்கு என்ன இருந்தது? யோசனை. மரியாளுக்கு கிருபை, யோசேப்புக்கு யோசனை. சிலருக்கு கண்ட கண்ட யோசனையெல்லாம் வரும். இதுதான் அதுதான் இல்லை, எப்படியெல்லாம் யோசனை. புருஷன்மாரே, உங்க மனைவி மேல ஏதாவது தவறான யோசனை இருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் 31 அதிகாரம் 11 வசனம் வேதம் சொல்கிறது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். உங்க புருஷனுடைய இருதயம் நம்ம எந்த ஊர்ல எந்த இடத்துல எந்த சொல்லியிருந்தாலும் என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும், யார் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லும்படிக்கு மனைவிமார்களிடம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமென். உங்களை குறித்து விரல் நீட்டி ஒருவரும் குறை சொல்லாதபடிக்கு நாங்க எங்க மனசு ஆண்டவருக்கு தெரியுங்க. அடுத்தவங்களுக்காக நாங்க வாழ்றது இல்லை. அடுத்தவங்க 1000 பேசுவாங்க, அதுக்காகலாம் நாங்க இது பண்ண முடியுமா? அப்படி அல்ல. தேவ பிள்ளைகளே, மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். எந்த விதத்திலும் உங்கள் புருஷன்களோ, எந்த விதத்திலும் உங்களோட மனைவிகளோ உங்களை குறித்து குறை சொல்லாதபடிக்கு நிற்கிறதுல பேசுறதுல சரியாய் வாழ்ந்து காட்டுங்க. எப்படி இருக்கிறீங்க? எப்படி வாழும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கை கவனமாக இருக்கட்டும். பரட்ட தலை அப்படி எண்ணெய் இல்லாமல், குழந்தைக்கு ஒரு இன்னசென்ட் சட்டி கூட போடாமல் தெருவில் ரோட்டில் வர வச்சு அப்படியே அந்த வீட்டில் இந்த வீட்டில் அப்படி நின்று பேசி அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. சுத்தமாக குளிச்சு சேலையை நீட்டாக கட்டி வெளியில் கிளம்புற மாதிரி புருஷன் வீட்டுக்கு வர நேரத்தில் உங்கள் வீட்டில் இருந்து அவரை வரவேற்கிறவர்களா நீங்கள் இருக்கணும். அப்படித்தான் ஒவ்வொரு புருஷனும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வீட்டுக்கு வர்ற நேரத்தில், அவர் வீட்டுக்கு வர்ற நேரத்தில் நீங்கள் எங்கேயோ போய் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டோம், அல்லது 1000 வேலை இருந்தாலும் அந்த வேலை இந்த வேலை எல்லாத்தையும் விட்டு அவரை சரியாக கவனிங்க. எல்லா விதத்திலையும் அவரை நீங்கள் சரியாக கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் புருஷனுடைய இருதயம் உங்களை நம்பும், அவருக்கு யோசனை வராது. ஆமென். வீட்டில் சொல்லாமல் போகாதீங்க. புருஷர்களே, நீங்கள் வீட்டுக்கு சொல்லாமல் போகாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் வந்துடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா டூட்டி அந்த இதெல்லாம் போட்டு வாழ்க்கையை கோட்டை விட்டுறாதீங்க. ரோட்டில்
ஹைவேல ஒரு பெரிய கட் அவுட் இருந்துச்சு. வீட்டிலே உன் மனைவி காத்திருக்கிறாள், பத்திரமாய் உன் வண்டியை ஓட்டு அப்படின்னு எழுதி இருந்துச்சு. புரியுதுங்களா? வண்டி ஓட்டுறாங்களா டிரைவர்கள். அதில் கட் அவுட்டில் போட்டிருக்கு, வீட்டில் உன் மனைவி காத்திருக்காப்பா, பத்திரமா பாதையில் வண்டியை ஓட்டு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுலையும் இன்னைக்கு அதுக்கெல்லாம் தேவையில்லை. வந்திருக்குது செல்ஃபோன். எங்கே இருக்கிறீங்க? எந்த இடத்துல இருக்கிறீங்க? எப்போ வருவீங்க? இன்னும் 10 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னீங்க, என்ன 20 நிமிஷம் ஆச்சு? இவ்வளோ நேரம் எங்கே இருக்கிறீங்க? இங்கே ரிசர்வ் லைன்லேருந்து இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன உங்களுக்கு 20 நிமிஷமா? அந்த அளவுக்கு சிஐடி வேலை பார்க்குற காட்டில் ரொம்ப தீவிரமாக பார்க்குற அளவுக்கு இப்போ எனக்கு எது இருக்கு? செல்ஃபோன் இருக்கு. ஆனாலும் அருமையான தேவ பிள்ளையே, ஒரு நீதிமானா இருந்தா நீங்க ரகசியம் யோசேப்பண்ணா உன் மனைவியை பற்றி யோசனை என்ன? குடும்ப வாழ்க்கையில புயல் வீசுதா? தேவையில்லாத காரியங்களை குறித்து மற்றவர்கள் சொல்றாங்களா? தேவனுடைய வார்த்தையின்படி, பரிசுத்த ஆவியானவர்படி இது நடந்தது என்று ஆண்டவாய கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் யோசேப்புக்கு சொன்னார். ஏனென்றால் ஆலோசனைகளில் அவர் ஆச்சரியமானவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை ஆச்சரியமானவர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அவர் சமாதான பிரபு. குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் கட்டாயம் சமாதானத்தை தருவார். பலவிதங்களில யோசனை பண்ணி கொண்டிருக்கிற யோசேப்புகளுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி, பரிசுத்த ஆவியானவர் சரியான வெளிப்பாடுகளை, சரியான காரியங்களை சொல்லிக் கொடுத்து உங்களுடைய புருஷர்களோடு நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் நிச்சயமாய் கிருபை செய்வார். காத்திரு மகனே. ஆமென். நம்முடைய தேவன் கலகத்தின் தேவன் அல்ல, அவர் சமாதான கர்த்தர். ஆமென். அவர் சமாதான பிரபு. ஆகையால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமாய் மாறும். ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வழியை உனக்கு காட்டுவார். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்களை மாற்றுவார். வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற சந்தேகங்கள், பிரச்சனைகள், இதை எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய இருதயம், உன் புருஷனுடைய இருதயம் உங்களை நம்பும்படிக்கு, உங்களுடைய மனைவியுடைய இருதயம் உங்களை நம்பும்படிக்கு கர்த்தர் குட்டி பரலோகமாய் உங்களுடைய குடும்பத்தை குதுகுலிக்க செய்வார். ஆமென். மெய்ப்பர்களுக்கு ஆச்சரியம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். லூக்கா 2:8-9. அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரினிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவே உங்களுக்கு அடையாளம். மெய்ப்பர்கள் ராவினிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது என்றால், திடீரென்று தேவதூதர்கள் அங்கே சேனையை போல பெரும் கூட்டமாய் வந்து அந்த இடத்திலே நின்றார்கள். அப்படி நிற்கும் போது
நடந்த காரியம்தான் இது. 9ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார்கள். கர்த்தருடைய மகிமை அவளை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயம், ஒரு ஆச்சரியம். வயல்வெளியிலே மேய்ப்பர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். வயல்வெளியிலே தங்கி இருந்தார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்படி மந்தையை காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் கர்த்தரின் வார்த்தை வந்தது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. இங்கே ஊழியம் செய்யக்கூடிய தேவ பிள்ளைகள் சபை ஊழியம் செய்தாலும் சரி, மற்ற ஊழியம் செய்தாலும் சரி, மகனே, நீ மந்தையை காத்துக்கொள்கிறவனா இருக்க வேண்டும். வயல்வெளியிலே அந்த ஆடுகளோடு மந்தையோடு மந்தையாக நீங்கள் தங்கி இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பயங்கரமான ராக்காலம் வருகிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது. ராக்காலம் வருகிறது. அந்த இரவு காலத்திலே மந்தையின் மேல் கவனமாக இருந்து மந்தையோடு தங்கி இருக்கும் போது மட்டும்தான் மகனே உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும். கர்த்தருடைய வார்த்தை வர வேண்டும் என்றால், நற்செய்தி வர வேண்டும் என்றால், ஜனங்களுக்கும் தேசத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்றால், மேய்ப்பர்கள் எங்கே தங்கியிருக்க வேண்டும்? மந்தையோடு தங்கியிருக்க வேண்டும். ராத்திரியில் வயல்வெளியிலே தங்கியிருக்க வேண்டும். சபையிலே தங்கியிருக்க வேண்டும். தங்களுக்கென்று தேவன் கொடுத்த ஸ்தலத்திலே தங்கியிருக்க வேண்டும். ஊர் சுற்றுவளாய் அல்ல, உலகம் சுற்றுவளாய் அல்ல, மற்றவர்கள் கையிலே பொறுப்பை கொடுத்து விட்டு எங்கோ போகிறவர்கள் அல்ல. வயல்வெளியிலே தங்கியிருக்கும் போது அப்படிப்பட்ட ஊழியர்களாக, ராத்திரியாய் இருந்தாலும் கொடூரமான காரியமாய் இருந்தாலும் மந்தையை காக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்பயாவது வெளியூருக்கு போவேன். ஆனால் அப்படி போகும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு போவேன். நிறைய சமயம் நான் வெளியூருக்கு போகும்போது தான் சர்ச்சில், அந்த நாட்களில், திருமணமான நாட்களில் யாரோ ஒருத்தர் செத்து போயிருப்பாங்க. விசுவாசி இறந்துருவாங்க, அல்லது விசுவாச குடும்பத்தில் உள்ளவங்க இறந்துருவாங்க. நான் ஊரில் இல்லைன்னா அப்போ பார்த்தீங்கன்னா சபை விசுவாசி குடும்பங்களில் சில பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். சில மக்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஆக்சிடென்ட், ஏதாவது விபத்து, ஏதாவது வந்துடும். ஆகையினால ரொம்ப கவனமாக இருப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எந்த விதமான காரியம் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ அப்போதான் வெளியூருக்கு போகிறது. மற்றபடி எந்த இடத்துக்கும் எந்த இதுக்கும் போகல. ஏனென்றால் மெய்ப்பர்கள் எங்கே இருக்கணும்? வயல்களில் தங்கி இருக்கணும். தங்களோட மந்தையை காத்து கொண்டு இருக்கணும். அப்போதான் கர்த்தருடைய வார்த்தை வரும். அப்போதான் மிகுந்த சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு நற்செய்தி கிடையாது. எங்கே பார்த்தாலும் துர்ச்செய்தி. எங்க? நெல்லை கோட்டு வாசல்ல கொலை. 4 வயசு பையனை, 4 வயசா 10 வயசா பையன், 5 வயசு 10 வயசு பையனை ஓரின சேர்க்கை பண்ணி பக்கத்தை விட்டு மாடியில், ஐயா ஒரு ஆட்டோ டிரைவர் செத்து போயிட்டான் பையன். எவ்வளவு ஒரு வேதம். எங்க பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம், விபத்து, பூமி எதிர்ச்சி, எரிமலை, புரட்சி, இப்படிப்பட்ட துர்ச்செய்தி துர்ச்செய்தி. எங்க நியூஸ் பேப்பரை பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா? அம்மா, துர்ச்செய்தியை கேட்கறதுனால என்ன செய்யும்? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான், அவன் துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்படான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ எல்லாம் எதுக்குமா இந்த செய்தியை படிக்கிற? மூடி வை. என்ன நடக்குது, எது நடக்குது, இதை தான் போய் படிக்கணுமா? அங்கே அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அங்கே அப்படி நடந்துச்சு. ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அம்மாவுக்கு புத்தி சொல்லு. பாஸ்டர் என்ன சொன்னார்? இந்த துர்ச்செய்தியெல்லாம் படிக்காதேன்னு சொன்னார்.
நீ அதைத்தான் என்ன செய்கிற விழுந்து எடுத்த உடனே எங்கே கொலை நடந்துச்சு, எங்கே கொலை நடந்துச்சு, எங்கே யாரோட யார் போயிட்டா, எங்கே விபச்சாரம் நடந்துச்சு, இதை மட்டும்தான் அப்படி கரெக்டாக செய்தி படிக்கிற ஆளுகள் இருப்பான். அப்படி அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தி வைத்திருக்கிறார். என்ன நற்செய்தி? கிறிஸ்து என்ன ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குடும்பத்துக்கு தான் மகிழ்ச்சி. ஆனால் அந்த இயேசுவானவர் பிறந்தது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஆமென். அவர் எங்க இருக்கிறாங்க? இப்ப பிள்ளையை துணியை சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். முன்னணை என்பதற்கு ஆங்கில வேதத்தில் ஸ்டேபிள் போட்டிருக்கு. அதாவது ஆடு மாடுகளுக்கு தீவனம் வைக்கக்கூடிய அந்த இடம், அது பேர் தான் முன்னணி. ஸோ மாட மாளிகையில் அல்ல, கூட கோபுரத்தில் அல்ல, ஆண்டவாய் இயேசு கிறிஸ்துவை துணியிலே சுற்றி மாட்டு தொழுவத்திலே அந்த தானிய கொட்டையிலே வைத்திருந்தார். பரம சேனையின் திரள் அங்கே கூடி வந்தது. ஆமென். பரமசேனை அச்சனமே, பரமசேனையின் திரள் தோன்றினது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் என்று சொன்னார். இதை கேட்ட உடனே தேவதூதர் புறப்பட்டு போன உடனே மெய்ப்பரெல்லாம் ஒருத்தர் நோக்கி நாம் பெத்லகேம் போவோம், கர்த்தரால நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படியே போனாங்க. 18ஆம் வசனம், மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார். மெய்ப்பர்களுக்கு மட்டும் ஆச்சரியம் அல்ல, அனைவருக்கும் ஆச்சரியம். ஏனென்றால் உலகத்தின் இரட்சகர், கிறிஸ்து என்ற இரட்சகர் அவர் பிறந்திருக்கிறார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக எங்களுக்கு கர்த்தர் ஒரு பேர பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு பேரன் பிறந்தார் என்று சொல்லி வசனத்தையே மாத்தி போட்டுட்டாங்க. இப்படி போடாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். ஸோ நமக்கு ஆண்டவாய கர்த்தர் கிறிஸ்து என் இரட்சகர் பிறந்திருக்கிறார் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே. அதுதாங்க சந்தோஷம். அன்றைக்கு பாலகனாக இருந்தவர் அந்த மேய்ப்பர்களுக்கு அவர் சொல்லும் போது அவர் சொன்ன வார்த்தை, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். 11ஆம் வசனம், நீங்கள் பாலகனாகவே ஆண்டவர் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள் போகட்டும். அவர் யார்? லூக்கா 2:11, அவர் கிறிஸ்து என்னும் இரட்சகர். உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே, என் பாவத்தை, உங்கள் பாவத்தை மன்னிக்கிற இரட்சகராய் அவர் வெளிப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவராய் தேவ பிள்ளையே, உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவதற்காக அவர் கந்தை துணியிலே விந்தை பாலகனாய் அவர் பிறந்தார். வேதம் சொல்கிறது, சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லாதபடியினால் எங்க வந்தாங்களா? அவர் எங்க கிடத்தி இருந்தாங்களா? பிள்ளையை சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருந்தார்கள். வாசியுங்கள். ஏழாம் வசனம், 2:7, லூக்கா 2:7. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். சத்திரத்தில் இடம் இல்லைங்க, அதனாலதான் எங்க வந்தாங்களா? பிள்ளைய பெற்று, ஏற்கனவே பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளை பிறந்த பிறகுதான் மாட்டு தொழுவத்தை நோக்கி அந்த சத்திரத்தை நோக்கி வர்றாங்க. அங்கே இடம் இல்லை, அதனால முன்னணியில கிடத்தினாங்க. ஆனா ஆங்கில பைபிள்ல இப்படி ஒரு வார்த்தை உண்டு, சத்திரத்தில் இடம் இல்லாதபடியால். There is no room. There is no room in the room. There is no room for them
இந்த இடத்துல இப்படி இருக்கு. ஒரு சின்ன அறை கூட உலகத்தின் இரட்சகருக்கு இந்த உலகத்துல கிடைக்கல. ஆனா அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, உள்ளத்திலே இடம் உண்டோ உன் இயேசு ராஜன் வாழே. உள்ளத்திலே இடம் உண்டோ உன் இயேசு ராஜன் வாழே. இம்மானுவேலன் உன்னுடன் தங்க இன்றைய ஆயத்தமா. இம்மானுவேலன் உன்னுடன் தங்க இன்றைய ஆயத்தமா. மாட மாளிகை இல்லை, மன்னாதி மன்னவன் பிறக்க. மாட மாளிகை இல்லை, மன்னாதி மன்னவன் பிறக்க. மாட்டு தொழுவில் மறையின் மடியில் மனுவாயேசு பிறந்தார். மாட்டு தொழுவில் மறையின் மடியில் மனுவாயேசு பிறந்தார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், மன்னவன் இயேசுவை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், மகிழ்ந்து புகழ்ந்து நாம் பாடுவோம். ஆமென். 2010 வருஷத்துல கிறிஸ்துமஸுக்காக எழுதப்பட்ட பாடல், நம்ம சபையின் பாடல் இது. தேவ பிள்ளைகளே, மாட மாளிகை இல்லை, மன்னாதி மன்னவன் பிறக்க. கூட கோபுரம் இல்லை, ஆனா உங்க இல்லத்துல இடம் இருக்குன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என் உள்ளத்திலே என் இயேசுவுக்கு there is no room in the inn, but என்னுடைய உள்ளத்துல என் இயேசுவுக்கு ஒரு இடம். ஆண்டவரே, என் இல்லத்துல இயேசு பிறக்க ஏது இடம்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர் உங்கள் இருதயத்திலே இன்று வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென். ஆமென். கொலோசியர் 1:27, மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். ஆமென். இருக்கிறதுலே ரகசியம் என்ன தெரியுமா? அந்த வானாதி வானங்களுக்கு கொள்ளக்கூடாத தேவன் உங்க இருதயத்துல மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறாரு. அதுதான் ரகசியம். ஆமென். 3 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். மரியாளுக்கு கிருபை, இரண்டாவது யோசேப்புக்கு யோசனை, மெய்ப்பர்களுக்கு ஆச்சரியம், என்னது மற்றவர்களை ஆமா ஆமா தம்பி ஆவன்னா போடுங்க. ஆனா பசு, ஆவணம்னா அது வேற மாதிரி. நான்காவது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏரோதுக்கு கலக்கம். மத்தேயு 2:3, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி சொன்னார்கள். லூக்கா 2:2, மத்தேயு 2:2, மத்தேயு 2:3 இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏரோதுக்கு கலக்கம். இயேசுவின் பிறப்பு ஏரோதுக்கு கலக்கம். ஆமென். அவனுக்கு மட்டுமல்ல, அந்த எருசலேம் நகரத்துக்கே கலக்கம். எனக்கு பிறகு என் மகன் தானே ராஜாவா பிறகு, எனக்கு போட்டியா இன்னொருத்தனா? பிறக்கும் போது யாரும் ராஜாவா பிறக்கவே மாட்டாங்க, இளவரசனை தான் பிறப்பாங்க. குழந்தை ராஜா வீட்டு பிள்ளைக்கு பேர் என்ன? இளவரசன், இளவரசி. பிறக்கிற வரைக்கும் அவங்க இத்தனை வருஷமா எட்வர்ட் ஐயா எப்படிதான் இருந்தாரு? இளவரசனா தான் இருந்தார். அந்த எலிசபெத் அம்மா மறிச்ச பிறகுதான் இவருக்கு என்ன பண்ணாங்க? அரசன். அப்படித்தானே சொன்னாங்க. இப்போ இங்கிலாந்துல
எலிசபெத் அம்மா இறக்குற வரைக்கும் அவர் இளவரசராக தான் இருக்கார். அதுக்கு பிறகுதான் மன்னர். எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும், அரசர் வீட்டில் குழந்தை பிறந்தாலும் அது இளவரசர் தானே தவிர ராஜா கிடையாது. ஆனா இங்க இயேசுவானவர் பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறார்? அரசராக. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார். பிறக்கும் போதே ராஜா. அவர் என் உள்ளத்தின் ராஜா, என் இல்லத்தின் ராஜா, இந்த அனைவருக்கும் ராஜா. பதவி, என் பட்டம், என் அந்தஸ்து பறி போயிருமோ? ஐயோ, யாராவது வந்து அந்த ராஜாவா வந்திருக்கிறவர் என்ன இன்னும் பண்ணிடுவாரோ? அந்த ஏரோது மகா கொடியவன், அநேகரை கொன்றவன். அவனுக்கு நிறைய மனைவியெல்லாம் கொண்டுட்டான். அந்த மனைவிகள் மூலமா கிடந்த மகனெல்லாம் கொண்டுட்டான். ஒரு பழமொழி உண்டு, ஏரோதுக்கு மகனா பிறக்கிறத காட்டும் ஒரு பன்னிக்கு குட்டியா பிறக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு ரோம பழமொழி அந்த காலத்துல உண்டோம். அந்த அளவுக்கு கொடியவன் தான் யாரு? ஏரோது, மகா ஏரோது. ஆனா அவன் ஒரு ஏதோமிய வம்சத்தை சேர்ந்தவன். ஒரு ஏதோமிய வம்சத்தை சேர்ந்த ஏசாவினுடைய வழியை சேர்ந்தவன். யூதருக்கு அவன் என்ன செய்கிறான்? யூதர்களை ஒரு சிற்றரசனாக ஆளுகிறான். ஆகினால இந்த யூதர்களை கனப்படுத்த, அவர்களிடத்தில் தன்னை காத்துக்கொள்ள அந்த யூதர்களுடைய ஆலயத்தை, தேவாலயத்தை அவன் பழுது பார்க்கிறான். 46 வருஷமா அவன் அந்த ஆலயத்தை சீர்படுத்தி பளிங்கு கற்களால அவன் அதை என்ன செய்தான்? அலங்கரித்தான். நானே ஆலயம் என்று சொன்ன ஆண்டவரை கொல்ல அவன் ஆயத்தப்பட்டான். பிஞ்சு பாலரெல்லாம் கொன்று குவித்தான். கருவறையை கல்லறையாக்கின எத்தனையோ ஏரோதுக்கள் இன்றைக்கும் இருக்கிறார். எங்கே இருக்கப்பா? விசாரித்தான், காலத்தை விசாரித்தான். 2 வருஷம் ஆயிருக்கும் பிறந்து, 2 வருஷம் ஆயிருக்கும். பெத்லகேமில் பிறப்பாருன்னு வேத வசனம் சொல்லுது அப்படின்னு வேதபாரர் சொன்ன உடனே 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் பெத்லகேமிலும் அதை சுற்றி உள்ள எல்லா எல்லைகளிலும் கொல்லுங்கன்னு சொல்லிட்டான். எப்படி இருக்கும் பாருங்க. 2 மாதத்திலிருந்து 2 வயதுக்குள்ள இயேசுவானவர் பிறந்தது. அன்றைக்கு ஏரோதுக்கு ஒரே கலக்கம். என் பதவிக்கு, என் பட்டத்துக்கு, எதுக்கு வந்துருவோன்னு சொல்லி. மகனே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தது உங்களுக்கு சந்தோஷமா அல்லது கலக்கமா? சந்தோஷமா? ஏரோது கலங்கிடவே, தாவீதின் ஊரினிலே ஒரு தாரகை தோன்றிடவே, ஏரோது கலங்கிடவே இயேசு மகாராஜன் பிறந்தாரே. ஆமென். தாவீதின் ஊரினிலே தாரகை தோன்றினது. ஏரோது கலங்கிட இயேசு பாலகன் பிறந்தார். இயேசு பிறந்தார். நம் இயேசு பிறந்தார். என்றென்றும் ஆனந்தம். எனக்கு என் ஆண்டவர் இயேசு பிறந்தது என்றென்றும் ஆனந்தம். ஆனால் அந்த ஏரோதுக்கோ கலக்கம், எங்களுக்கோ மிகுந்த ஆனந்தம். உங்களுக்கு ஆனந்தமா, ஆச்சரியமா, கலக்கமா? தீர்மானிக்க. ஆனந்தம் என்று சொல்கிறவர் என்னோடு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏரோதுக்கு கலக்கம். ஏனென்றால் தனக்கு போட்டியாக ஒரு அரசன் வந்து விட்டானே. ஆனால் என்னை ஆளுகிற ராஜா, இயேசு ராஜா, என்னை ஆளும் நேசா. அந்த காலத்தில் ஒரு பழைய பாடல் உண்டு. அதை போல ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவராய இயேசு ராஜாதி ராஜாவாய் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று இந்த ராஜனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். 5வதாக சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம். சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம். மத்தேயு 2:10. மத்தேயு 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டபோது
மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். சாஸ்திரிகள், ஞானிகள், சகல சாஸ்திரங்களை கரைத்து குடித்தவர்கள். எத்தனை சாஸ்திரம் படிச்சா என்ன, எத்தனை காரியங்கள் படிச்சா என்ன, ஆனா வேத வசனத்தை அறியாதவர்களாக இருந்தார்களே. ஒரு ஆளு ஒரு படகுல இன்னொரு கரைக்கு போகிறதுக்காக ஒரு மீனவன்கிட்ட பேசிட்டு இருந்தான். நான் அவசரமா அங்க போகணும்பா, என்னை கொண்டு போய் எங்க விடுறியான்னு கேட்டேன். சரி எவ்வளவு ரூபான்னு கேட்டாங்க. 10 ரூபா கொடுங்க, நான் உங்களை கொண்டு போய் இந்த கரையில சேர்த்துறேன்ட்டான். சரின்னு 10 ரூபா கொடுத்தாங்க. 2 பேரும் போட்ல போயிட்டு இருக்காங்க. உனக்கு இது தெரியுமாப்பா, உனக்கு இந்த சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் தெரியுமா, உனக்கு தர்க்க சாஸ்திரம் தெரியுமா, உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா, தன்னை பத்தி பெருமையா அந்த மீனவன்ட்ட ரொம்ப பேசிட்டே இருந்தாராம். அவர் எல்லாரும் கேட்டுட்டு, ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். தெரியாதே. நம்ம போய்கிட்டு இருக்க படகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போகுது, மூழ்க போகுதுன்னா. இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா போதும், ஒண்ணுமே தெரியாட்டினா கூட தன்னை பெரிய ஆளை காட்டிக்குவாங்க. யார்கிட்டனாலும் சரி, இது 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 இதை பத்தி அதை பத்தி அதை பத்தி இதை பத்தி அப்படியே உள்டா அடிச்சுட்டு எல்லாமே தெரிஞ்சவர், எல்லாம் தெரிஞ்ச வள்ளுவரே கல்லா போனாரு. அது மாதிரி எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி காட்டிக்கிட்டாங்க. இவங்க எல்லா சாஸ்திரம், வான சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், எல்லா சாஸ்திரத்தையும் கத்திருந்தாலும் இந்த வேத வசனத்தை அறியாம இருந்ததுனாலதான் அவங்க எங்க போய் நின்றாங்க, பெத்லெஹேம் போக வேண்டியது எருசலேமுக்கு போயிட்டாங்க. மகனே, உன் அறிவு, உன் திறமை, உன் வித்தை என்ன வேணாலும் இருக்கலாம் ஐயா, நைட்டும் பகலுமா அப்படி படிக்கலாம், அப்படியே ஃபார்முலாஸ், அப்படியே சூத்திரங்களை அப்படியே ஃபிங்கர் டிப்ல வச்சு அப்படி சொல்லலாம். ஆனா அந்த பரீட்சை எழுதுற அந்த நேரத்துல மறந்து போயிடுச்சு, கோட்டை விட்டுட்டீங்கன்னா அந்த வருஷம் உங்களுக்கு கோடு. ஆமென். அதனால தேவப்பிள்ளை சரியான நேரத்துல, சரியான நபரிடத்துல, சரியான காரணத்துல என் திறமை, என்னுடைய காரியம் பயன்படும். ஆமென். வெளியில வந்த உடனே இதுதான்டா ஆன்சரா, எனக்கு நல்லா தெரியும், அந்த நேரத்துல மறந்துருச்சே, இப்படி ஆயிப்போச்சே. எத்தனை பேர் பரீட்சை முடிஞ்ச பிறகு வெளியில வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சொன்னாரு, உங்க பிள்ளைங்களை இன்னும் எப்படி எழுதுன, எப்படி பரீட்சை கேட்கவே கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா இதை விட்டுட்டு அதை விட்டுட்டு இதை வந்து குழப்பமே, அடுத்த பரீட்சைக்கு ஆயுதமாமன முடிஞ்சதை தூக்கி போட்டு அவ்வளவுதான், அடுத்ததை பார். அது போல தேவ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில நீங்க எதை கத்துன, இவர்கள் இப்படி செஞ்சதுனாலதான் என்ன ஆயிடுச்சு, எவ்வளோ பிரச்சனை. ஆனா அதே நேரத்துல யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் தோன்றும், அவரை காண்பேன், அவரை தரிசிப்பேன். அந்த பீலையாம் அந்த நாட்கள்ல மோசையின் காலத்துல, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு தோராயமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நட்சத்திரத்தை அவன் பார்த்தான். என்னாகம புஸ்தகத்துல 22 அல்லது 23 அதிகாரத்துல அவன் சொல்லும் போது இப்படி ஒரு காரியத்தை அவன் சொல்ற. என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் காணும். 23 அதிகாரம் 17 வசனம். என்னாகும் 24:17, அவரை காண்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமே அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரேலில் இருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லையை நொறுக்கி சேர்ப்பு. நட்சத்திரம். எனக்கு ஒரு காய்கறி விற்கிற ஒரு கடைக்காரர் போன் பண்ணாரு, நான் ஏசப்பா பிள்ளையா இருக்கிறேன், ஆண்டவரை நம்புறேன், இதுவரைக்கும் நான் ஆண்டவரை நம்பாத குடும்பத்தில் வாழ்ந்து வந்தேன், நான் எங்க வீட்டில் ஒரு ஸ்டார் போட்டேன். எங்க வீட்டுக்கு வந்த ஒரு பிரதர் என்ன சொன்னார், அது என்ன நட்சத்திரம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஸ்டார் எல்லாம் போடுறீங்க, அந்த ஸ்டாரே உங்களுக்கு விக்கிரமா ஒரு சிலை மாதிரி கும்பிட போறீங்களா, இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாருங்க பாஸ்டர். இப்ப எங்க வீட்டுக்கு நான் ஸ்டார் போடுறதா வேண்டாமா எனக்கு சொல்லுங்க அவர் சொல்லிட்டார்.
நான் நட்சத்திரத்தில் வணங்கலை, சிலுவையை வணங்கலை, இயேசுநாதருடைய போட்டாவை வச்சு நாங்கள் யாரும் வணக்கம் செலுத்தலை. சிலுவை ஒரு அடையாளமாக ஆலயத்துக்கு வெளியே போட்டிருக்கோம், உள்ள தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் வச்சிருக்கோம். நட்சத்திரம் மற்றவர்களுக்கு ஒரு அடையாளம். இவங்க ஒரு கிறிஸ்தவர்கள், நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, என் இயேசு கிறிஸ்து விடிவெள்ளி நட்சத்திரமா பிறந்திருக்கிறாரு. இந்த நட்சத்திரத்தில் பார்க்கும்போது இங்க ஒரு தேவ பிள்ளை இருக்கிறாரு. இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவர் பிறந்திருக்கிறாருன்றதுக்கு அடையாளம் போடுறது தப்பு இல்லை அப்படின்னு அவருக்கு பதில் சொன்னேன். தேவ பிள்ளைகளே, நட்சத்திரத்தை கண்டபோது அவள் என்ன செய்தார்கள்? ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமென், ஆமென். ஆமென். இன்றைக்கு இயேசுவை காணும்போது உங்களுக்கு சந்தோஷமா? சாஸ்திரிகள் அன்றைக்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள், தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்தார்கள், விலையேறப்பட்ட காணிக்கைகளை கொடுத்தார்கள். மகனே, ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? 2 கொரிந்தியர் 8:2 அவர்கள் தங்களுக்கு உண்டான பரிபூர்ண சந்தோஷத்திலே மிகுந்த உபத்திரவம், சோதனை, கொடிய தரித்திரம், ஆனாலும் என்னது? பரிபூர்ண சந்தோஷத்தில் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆமென். அதனால அருமையான மகனே, கொடுக்கும்போது என்னை கொடுக்கும்படி ஆண்டவர் வச்சிருக்க, அதுல ஒரு சந்தோஷம். அவரை தொழுது கொள்ளும் போது 102 சங்கீதம் 102 அவர் தொழுது கொள்ளும் போது, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாம் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட அவர் தொழுது கொள்ளும் போது சந்தோஷம். அன்றைக்கு எகிப்துக்கு கடுமையான ஒரு யாத்திரை பயணம் செல்ல வேண்டியது. இயேசுவை கொல்லுவதற்கு ஏரோது சதி திட்டம் தீட்டினான். அவர்கள் எகிப்துக்கு தப்பி ஓட வேண்டும் என்றால், என்னதான் பெரிய பணக்காரனா இருந்தாலும் வந்த இடத்துல வழிபோக்கில் குழந்தை பிறந்து அந்த குழந்தையை வச்சுட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா அலையோடி கொண்டிருக்கிற வேலையில் அந்த இயேசு கிறிஸ்துவை வளர்ப்பதற்கு, அந்த தாயை பாதுகாப்பதற்கு, தங்கியிருந்த நாட்களுக்கு உதவி ஒத்தாசைக்கு இந்த சாஸ்திரிகள் கொடுத்ததான அந்த பொன்னும் போலயமும் தூவக்கம்தான் அவர்கள் தேவைகளை சந்திக்கிறதா இருந்தது. சந்தோஷம் சாஸ்திரிகளுக்கு. அவர்கள் பணிந்து கொண்ட போது, அவர்கள் ஆண்டவருக்கு அள்ளி கொடுத்த போது, மகனே, இன்றைக்கு உனக்கு எதிலே சந்தோஷம்? இயேசுவை காணும் போது சந்தோஷமா? இந்த ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது சந்தோஷமா? இந்த ஆண்டவர் கை கொடுக்கும் போது உனக்கு சந்தோஷமா? கடைசியாக சிமியோனுக்கு ஒரு ஏவுதல். லூக்கா 2:27 ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்தான். சிமியோன், நீ கர்த்தரை காணும் முன்னே நீ மரிக்க மாட்டாய் என்று ஆண்டவாய கர்த்தர் அவனுக்கு திருவுளம் பற்றி இருந்தார். யாருக்கு? சிமியோனுக்கு. கிறிஸ்துவை காண முன்னாடி மரணம் அடைய மாட்டப்பா, நீ சாக மாட்டப்பா. சாகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவேன்? நான் சாகிறதுக்கு முன்னாடி இதை பார்த்தணும். எத்தனை பேருக்குடைய ஆசை? அதே மாதிரி இந்த சிமியோனுக்கு ஒரு ஆசை, கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் அப்படின்னு ஆவியானவர் சொல்லியிருந்த ஆவியானவர் சரியா அந்த வயதான சிமியோனை ஆண்டவர் தேவாலயத்துக்கு வர சொன்னார். ஆவியின் ஏவுதலான தேவாலயத்துக்கு வந்தான். கர்த்தரை கண்டான், கையிலே ஏந்தினான், தேவனை ஸ்தோத்தரித்தான். ஆண்டவரே, என்னை சமாதானத்தோடே போக விடுகிறீர், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று. மகனே, இன்றைக்கு உங்களை ஏவுகிறது யார்? உங்களை அப்பாவா, அம்மாவா, உங்க ஃப்ரெண்டா, சாத்தானா, பில்லி சூனியங்களா? எது உங்களை இன்றைக்கு ஏவி கொண்டிருக்கிறது? ஆவியானவர் ஏவினால் ஆண்டவரை காண்பீர்கள், சமாதானத்தோடு நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஆமென். தேவன் ஆயத்தம் பண்ணின இரட்சணியத்தை கண்டில் கண்டது. இன்றே இரட்சணிய நாள். இப்பொழுதே இரட்சணிய நாள் இதுதான்.
இரட்சகர் பிறந்த நாள் இதுதான். தேவன் உங்களுக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை 1 Corinthians 2:9 கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்தில் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நீங்க மனசுல எண்ணாத, கண்ணால காணாத ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஏவுதலை பின்பற்றினார். அல்லேலூயா. சொன்ன காரியங்களை மறுபடியும் தொகுத்து சொல்லுங்கள். மரியாளுக்கு கிருபை, யோசேப்புக்கு யோசனை, மேய்ப்பர்களுக்கு ஆச்சரியம், ஏரோதுக்கு கலக்கம், சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம், சிமியோனுக்கு ஏவுதல் பரிசுத்த ஆவியினால். இப்படியெல்லாம் இருந்தால் உன்னதத்தில் தேவனுக்கு, ஏழாவது தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. லூக்கா 2:14 தேவனுக்கு மகிமை, பூமியிலே மனுஷர் மேல் பிரியம். லூக்கா 2:14 ஆகையினால என் ஆண்டவர் இயேசு பிறந்தது சந்தோஷம், சமாதானம், ஆனந்தம், ஆச்சரியம், ஆவியின் ஏவு, கலக்கம் இல்லை, குழப்பம் இல்லை. தேவனாலே கூடாத காரியம், மரியாள் சொன்னான், தேவனாலே கூடாத காரியம். தேவனால் எல்லாம். இந்த வசனத்தை கழட்டிட்டாங்க, ஸ்கிரீன் போட்டிருந்ததை எடுத்துட்டாங்க டெக்கரேஷனுக்காக. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் தேவனால். ஏழாவது தேவனுக்கு மகிமை. எழுந்து நின்று ஜெபித்து முடிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, இயேசு பிறந்தது என் வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், ஆச்சரியம், ஆனந்தம். ஆண்டவர்கிட்ட கொடுப்போமா? சிமியோனும் கையில் ஏந்த அன்னாலும் அதை காண சிந்தையில் நாம் ஏந்தி என்னாலும் துதித்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏழாவது பாயிண்ட், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம், பிரியம் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம், பிரியம் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமாண்டவரே, யாருக்கு ஆச்சரியமா இருந்தாலும், யாருக்கு யோசனையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் என் வாழ்வின் மூலமாய், என் பேச்சின் மூலமாய், என் செயலின் மூலமாய் என் தேவனே உமக்கு மகிமை உண்டாகணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எதுவா இருந்தாலும் உங்களுக்கு மகிமை உண்டாகணும். ஆண்டவரே, அப்படி மகிமை உண்டாகும்படி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சத்திரத்தில் இடமில்லை, ஆனா சரித்திரத்துல, உலக சரித்திரத்துல கிமு, கிபி, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி சத்திரத்தில் இடமில்லா அந்த சரித்திர நாயகனுக்கு
என் உள்ளத்துல, என் இல்லத்துல, என் குடும்பத்துல இன்னைக்கு ஒரு இடம் கொடுக்கிற ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்க. இம்மானுவேலனா என்னோடு தங்குங்க, எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு நினைவும், ஒவ்வொரு செயல் மூலமாய் நீர் மட்டுமே மகிமைப்பட இந்த நாள் எங்களை படைக்கும். குடும்ப வாழ்க்கையில தேவையற்ற யோசனைகளை இயேசுவே எடுத்து போடும். ஆத்துமாக்களை பெற்றெடுக்க கிருபையை தாரும். எங்க வாழ்க்கையில எந்த கலக்கமும் குழப்பமும் இல்லாதபடிக்கு ஒரு தெளிவை கொடுத்து நட்சத்திரங்களாய் அநேகருக்கு வழிகாட்டிகளாய் நாங்கள் காணப்பட இயேசுவே உம்மை கண்டு கலிகூற அன்றே நீ கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, நீ கொடுக்கக்கூடிய குழந்தைய ஆண்டவரை கையில ஏந்தி கர்த்தரை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். தாழ்த்துகிறேன், பெருமையாக்குகிறேன். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.